இலங்கையை புரட்டி போட்டு வருகிறது டிட்வா புயல். இந்த நிலையில அங்க மீட்பு பணியில இந்திய ராணுவமும் இணைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் விஸ்வநாதன் இணைந்திருக்காரு. விஸ்வநாதன், தொடர்ந்து இந்திய ராணுவம் தரப்புல அங்க மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த மீட்பு பணிகள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக இலங்கை கடலோர பகுதியில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாவே அதி கனமழை பெய்து வருது. இதன் காரணமாக இங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு குடியிருப்புகள் எல்லாம் மழைநீர் மூழ்கம் அபாயத்தில் இருந்து வருவது மட்டுமில்லாது சுமார் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளாங்க. அது மட்டும் இல்லாத 15க்கும் மேற்பட்டு காணாமல் உள்ளதாக தகவலும் வெளியாகி வருது. இதனை அடுத்து அங்கே உள்ள கால்நிலை வெகு மோசமாக இருந்து வருவதால் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ஐஎன்எஸ் விக்ராந்த் சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் இலங்கைக்கு அதிவிரைவாக சென்று மீட்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தற்போது அங்குள்ள காலநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக உள்ளதை அடுத்து இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட இருக்கின்றது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.